வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து தற்போது வரை 23 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது எல்பிஜி நந்தா தேவி என்ற டேங்கர் கப்பலானது ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்தடைந்தது. வரிகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மலேசியா என்று தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 6 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நந்தா தேவி மற்றும் ஜக் லாட்கி ஆகிய 2 சரக்கு கப்பல்களும் இன்று இந்திய துறைமுகங்களை வந்தடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் மிக சிறந்த இடங்களின் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த மேற்கண்ட இந்த 4 இடங்கள் இடம் பிடித்துள்ளது. செஞ்சி அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு மார்ச் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் மற்றும் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மேம்பட்டதால் மாசு கட்டுப்பாட்டு தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 22ஆம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் வசதிக்காக 30 புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி அன்று வெள்ளி மற்றும் வியாழன் ஆகிய 2 கோள்களையும் பூமியிலிருந்து பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை வேறு நீதிபதிக்கு மாற்றக்கோரி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 19வது IPL சீசன் வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க பிரத்யோக இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியது. சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சிபிஐக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்கத்திற்கு புதிய தலைமை செயலாளரை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 50,000க்கும் மேல் ரொக்கமாக கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருத்தல் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதி அமலான 12 மணி நேரத்தில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2106 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தனியார் வாகனங்களுக்கான வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸின் விலையை 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக ஒன்றிய அரசு உயர்த்தியது. மேலும் இந்த விலை மாற்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதன்படி வருகின்ற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி என்றும் வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் படம் அகற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் திமுக அரசு அதன் அதிகாரத்தை இழந்து தேர்தல் முடிவும் வரை காபந்து அரசு செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வயது வாரியான வாக்காளர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. சசிகலா அவர்கள் சென்னையில் புதிய கட்சியை அறிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு JEE அட்வான்ஸ் தேர்வு மே 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். மேற்கு ஆசிய போர் காரணமாக இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் உலர் பழங்களின் விலை 30% முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கான 2 LPG சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து பயணம் மேற்கொண்டது. செய்யாற்றில் வளர்ச்சிப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த உக்ரைனின் உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளில் வெளியாகும் அனைத்து மொழி இந்திய திரைப்படங்களுக்கும் இன்று முதல் சப்டைட்டிலும் மேலும் காது கேளாதோருக்கான விளக்க குறிப்புகளும் கட்டாயம் என்று மத்திய தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போரிற்கு மத்தியில் கச்சா எண்ணெயின் விலை 15 நாட்களில் 40% அதிகமாக உயர்வு. சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் உற்பத்தியை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னை வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கியது. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு யூனியன் பிரதேசத்திற்கு 1912 கோடி ரூபாய் கூடுதல் நிதியுதவியை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பராமரிப்பு பணிக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா மார்ச் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 11 நாட்கள் மூடப்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. LPG பற்றாக்குறை அம்சங்களுக்கு மத்தியில் 30% உற்பத்தியை அதிகரித்துள்ளது மத்திய அரசு. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவர்கள் அக்கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு விலகிய நிலையில் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு 16 மற்றும் பாஜகவிற்கு 14 இடங்கள் என்று தொகுதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.